வெல்கம் டு சோக்கர் டிவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் அவங்க குழந்தைங்களோட போட்டோவை வச்சு அப்படியே இந்த கடவுள் மாதிரி எடிட் பண்ணி நிறைய போட்டோஸ் வந்து போட்டாங்க. ஆனா இந்த வீடியோல நான் உங்களுக்காக மட்டும் என்னோட சேனலை பார்க்குற உங்களுக்காக மட்டும் ஃப்ரீயா அதை வந்து நான் சொல்லித்தர போறேன். இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு நமக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, உங்களோட குழந்தையோட போட்டோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபேஸா இருக்கணும். அப்பதான் எடிட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். நம்பர் 2, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளோட பேபி போட்டோ வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். நம்பர் 3, இதுதான் முக்கியமான விஷயம், உங்க பேபியோட போட்டோவையும் நம்ம எடுத்திருக்க கடவுளோட போட்டோவையும் சேர்க்க போறோம். நம்பர் 4, எப்படி எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோ வந்து குவாலிட்டியா இருக்காது. ஸோ அதனால வந்து குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி சூப்பரா செட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எடிட் பண்றதுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி எடிட் பண்ணது தெரிஞ்சுக்கலாமா? என்னென்ன வெப்சைட்னு சொல்லணும்ல. ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சதான். ரெண்டாவது வந்து காடோட போட்டோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்கும் அப்படின்றத மனசு நினைச்சுக்கோங்க. நான் ஒரு வெப்சைட் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பிளேகிரவுண்ட் ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. பிளேகிரவுண்ட் ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கோடோட ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. இல்லை டைப் பண்ணி கொடுங்க. ஸோ மேலே வந்து ஒரு சர்ச் பார் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அதை வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஒரு பேபி கிருஷ்ணனோட ஃபோட்டோ இருக்கணும், இல்லைனா பேபி முருகனோட ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பேபி முருகன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும், ப்ளீஸ் வெயிட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேபி காடோட ஃபோட்டோ நிறையா ஃபோட்டோ வரும். இதில் இருக்கிற எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேபி காடோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். மூணாவது நம்ம பண்ண போகிறது, பேபியோட ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது ஃபேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா, faceswapper.ai அப்படின்ற வெப்சைட் தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃபேஸ் ஸ்வாப்பிங் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேபியோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு உங்கள் கேலரியிலேருந்து உங்களோட பேபியோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கேட்கும், ஒரு ஃபோட்டோவில் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபோட்டோவில் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமா, இப்போ டவுன்லோட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு வந்துடும். அதுக்கு கீழே ஸ்வாப் ஃபேஸ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டணும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோவில் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு.